இந்தியன் 2 சரியா போலன்றதுனால வந்து நம்ம எல்லா படத்தையும் அப்படி சொல்ல முடியாது. இப்போ ரஜினியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு விட்டுருங்க. ரஜினியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பார்ட் 2 படத்தில் நடிக்கவே மாட்டார். எவ்வளோ பெரிய ஹிட் படமா இருந்தாலும் அதோட 2ஆம் பாகம்னா வேணான்ட்டுருவார். பாஷாவுக்கு 2ஆம் பாகம் எடுக்கிறனாங்க வேணான்ட்டார். அதே போல சந்திரமுகிக்கு 2ஆம் பாகம் அவர் வேணான்ட்டார். ஏன்னா அவர் வேணான்னு சொன்ன பிறகும் சந்திரமுகி 2ன்னு எடுத்தாங்க. அது என்ன அதோட நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதனால அவருக்கு தெரியும் இது வந்து ஒரு ஒரு படம் பெரிய ஹிட் ஆகுது, நல்ல பேர் வந்துருச்சுன்னா அதை கெடுக்கக்கூடாது. அதான் வந்து அவருடைய பார்வை. ஆனா இதெல்லாம் மீறி வந்து ஒரு படத்துல அவர் பண்ணார். அது என்னன்னா எந்திரன். எந்திரனோட 2ஆம் பாகம் தான் 2.0. இப்போ எந்திரன் எப்பேற்பட்ட வெற்றின்னா நாடே திரும்பி பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி. நாடு முழுக்க தலைப்பு செய்தியானது அந்த படம். இந்திய சினிமாவில் இது வரைக்கும் எந்த நடிகரும் செய்யாத சாதனையை ரஜினி செஞ்சாருன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வட இந்திய ஊடகங்கள்ல அதை தலைப்பு செய்தியாக்குனாங்க. 325 கோடி வசூல். அதுக்கு ஒரு சீக்வல், அதுக்கு ஒரு 2ஆம் பாகத்தை சங்கர் சொன்னும் போது அவருக்கு ரொம்ப கன்வின்சிங்கா இருந்தது. கண்டிப்பா அந்த படம் ஓடும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துச்சு. அதனாலதான் 2.0க்கு வந்து ஒத்துக்கிட்டாரு.